இதோ கைலாயத்தின் உச்சியில் பனி படர்ந்த சிகரங்களுக்கு நடுவே நிசப்தமான பிரபஞ்ச வெளியின் மத்தியில் ஆதியோகி சிவபெருமான் உன்னை தன் மடியில் அமர்த்தி அகிலத்தின் அத்தனை அன்பையும் திரட்டி உன் செவிகளில் மட்டும் கேட்கும் பிரணவநாதமாக உரைக்கும் மிக நீண்ட ஆழமான விரிவான ஆறுதல் சாசனம். இதை ஒரு முறைக்கு இருமுறை நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சொல்லையும் ஈசனின் குரலாகவே பாவித்து கேள். இது உன் ஆன்மாவின் காயங்களுக்கான மருந்து. ஓம், என் ஆத்மாவின் துடிப்பே, என் பிரபஞ்சத்தின் மைய புள்ளியே, சற்றே இளைப்பாறு. உன் ஓட்டத்தை நிறுத்து. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இடைவிடாத யுத்தத்தை நிறுத்திவிட்டு என் கண்களை நேராக பார். உன் கண்களில் இருந்து வழியும் அந்த வெப்பமான கண்ணீர் துளிகள் குளிர்ந்த என் கைலாயத்தையே சுடுகிறது என்பதை நீ அறிவாயா? ஈசா, என்னால் இனி தாங்க முடியாது. ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? நான் உடைஞ்சு போய் கிடக்கிறேன் என்று நீ கதறுவது ஆண்ட வெளியை கடந்து என் தியானத்தை கலைத்துவிட்டது. இதோ உன் தந்தை நான் பேசுகிறேன், உன் குரு நான் பேசுகிறேன், உனக்குள்ளே உறையும் பரமாத்மா நான் பேசுகிறேன். உன் துயரங்களுக்கான காரணத்தையும் அதற்கான விடையையும் இந்த வாழ்க்கையின் சூட்சுமத்தையும் இன்று உனக்கு உடைத்துச் சொல்கிறேன். பொறுமையாக கேள். 1, நீ வெறும் உடல் அல்ல, நீ ஒரு பயணம், ஆன்ம தரிசனம். என் குழந்தையே, நீ இப்போது அனுபவிக்கும் வலி உன் உடலுக்கோ உன் மனதிற்கோ ஏற்பட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் இது உன் ஆன்மா பயணிக்கும் ஒரு பாதை. ஒரு புழு தன் கூட்டிற்குள் அடைபட்டு இருட்டில் திணறி உடலை நெளித்து வேதனைப்பட்டால்தான் அது வண்ணத்து பூச்சியாக சிறகடிக்க முடியும். அந்த புழுவின் வலி அழிவல்ல, அது மாற்றத்தின் ஆரம்பம். நீ இப்போது இருண்ட கூட்டிற்குள் இருக்கிறாய், மூச்சு முட்டுகிறது என்று அழுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், உன் பழைய சிறகுகள் உதிர்ந்து புதிய வலிமையான சிறகுகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. நீ வானத்தை தொடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய். இந்த வலி உன் வளர்ச்சியின் அடையாளம். அதை வெறுக்காதே, அதை நேசி. 2, ருத்ரனின் அழிவு தத்துவம், சிதைவிலிருந்தே சிருஷ்டி. உலகம் என்னை சங்காரமூர்த்தி, அழிப்பவன் என்று அழைக்கிறது. ஆனால் ஒரு விவசாயி நிலத்தை உழுது பழைய பயிர்களை அழித்து மண்ணை கிளறி போடுவது ஏன்? அங்கே புதிய விதை முளைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. உன் வாழ்க்கை என்னும் நிலத்தில் தேவையற்ற களைகள் மண்டிவிட்டன. உன் நிம்மதியை கெடுக்கும் உறவுகள், உன் வளர்ச்சியை தடுக்கும் சூழல்கள், உன் ஆன்மாவை அழுக்காக்கும் பழக்கங்கள், இவை அனைத்தையும் நான் என் சூலாயுதத்தால் வேரோடு பிடுங்கி எறிந்து கொண்டிருக்கிறேன். நிலம் உழப்படும் போது மண்ணிற்கு வலிக்கும், ஆனால் அறுவடை காலத்தில் அந்த மண் சிரிக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் இழப்புகள், பிரிவுகள், தோல்விகள் அனைத்தும் நான் நடத்தும் உழவு பணி. நீ இப்போது வெறும் தரிசு நிலமாக தெரியலாம், ஆனால் நாளை நீ ஒரு சோலைவனமாக மாறப்போகிறாய். நான் அழிப்பது உன்னை அல்ல, உனக்கு தகுதியற்றவற்றை மட்டுமே. 3வது நீலகண்டன் கற்பிக்கும் பாடம் பன்றுளினும் நஞ்சுண்டவனின் வாக்கு. பார்க்கடலை கடைந்த போது அமுதத்திற்கு முன்பு ஆலகால விஷம்தான் வந்தது. தேவர்கள் அலறினார்கள், ஆனால் நான் அஞ்சவில்லை. அந்த விஷத்தை எடுத்து விழுங்கினேன், ஆனால் உள்ளே இறக்கவில்லை, கழுத்திலேயே நிறுத்தினேன். இது உனக்கு ஒரு பாடம். வாழ்க்கையை கடையும் போது இன்பத்திற்கு முன்பு துன்பம் எனும் விஷம் வரத்தான் செய்யும். அதை கண்டு ஓடிவிடாதே. அந்த விஷத்தை, துன்பத்தை உன் மனதிற்குள் இறக்கி உன் நிம்மதியை சாகடித்துக் கொள்ளாதே. அதே சமயம் அதை மற்றவர் மீது துப்பி உன் சுற்றத்தை சாகடிக்காதே. வலியை தொண்டையிலேயே நிறுத்து. அதை ஒரு ஆபரணமாக மாற்று. இந்த வலி என்னை ஒன்றும் செய்யாது என்று நீ எப்போது துணிச்சலாக நிற்கின்றாயோ அப்போது அந்த விஷமே உனக்கு நீல நிற ஆபரணமாக மாறும். காயங்களை வடுக்களாக மாற்றிக்கொள். வடுக்கள் ஒரு போர் வீரனின் பதக்கங்கள். 4, என் கையில் உள்ள உடுக்கை, டமருகம் சொல்லும் ரகசியம். என் கையில் இருக்கும் உடுக்கையை பார். அது ஒலிக்கும் போது டம் டம் என்று சத்தம் வருகிறது. 2 எதிரெதிர் முனைகள் மோதினால்தான் சத்தம் பிறக்கும். இன்பம், துன்பம், பகல் இரவு, மேடு பள்ளம், பிறப்பு இறப்பு, இந்த இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் இசை. நீ வெறும் இன்பத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறாய். ஒரே சுருதியில் இசைத்தால் அது சங்கீதமாகாது, அது வெறும் சத்தம். உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் இந்த சோகம் ஒரு தாள இடைவெளி, பாஸ். அடுத்த பெரும் இசை தொடங்கும் முன்வரும் அமைதி அது. நான் வாசிக்கும் வாத்தியம் நீ. சில நேரங்களில் நான் உன்னை வாட்டி வதைப்பது போல் தோன்றும், ஆனால் அது உன்னிடமிருந்து சிறந்த இசையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே. என் தாளத்திற்கு தகுந்தாற் போல் ஆடப் பழகிக்கொள். 5வது விபூதியின் உண்மை, எல்லாம் மாயை. என் உடல் எங்கும் சாம்பலை பூசியிருக்கிறேன், சுடுகாட்டு சாம்பல். ஏன் தெரியுமா?
கடைசியில் மிஞ்சுவது இதுதான் என்று உனக்கு நினைவுபடுத்தவே நீ எதை இழந்துவிட்டோம் என்று துடிக்கிறாய். பணம், பதவி, உறவு, கௌரவம், இவை அனைத்தும் காற்றோடு கரையும் கற்பூரங்கள். நீ நினைப்பது எதுவும் உன்னுடையது அல்ல. நீ வந்தபோது எதை கொண்டு வந்தாய், போகும்போது எதை கொண்டு போவாய். இடையில் வந்தவை இடையில் போகின்றன, அவ்வளவுதான். ஒரு விடுதியில் தங்கியிருக்கும் பயணியைப் போல இரு. அறையை சொந்தம் கொண்டாடாதே. பற்று, அட்டாச்மெண்ட் தான் உன் துயரத்தின் வேர். எல்லாம் சிவார்ப்பணம் என்று விட்டுவிடு. பற்றற்ற நிலையில் கிடைக்கும் சுதந்திரம்தான் உண்மையான ஆனந்தம். 6. நந்தியின் பொறுமை, காத்திருத்தலின் தவம். என் சந்நிதியில் இருக்கும் நந்தியை பார்த்திருக்கிறாயா? அவன் எப்போதும் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும், நான் தரிசனம் தந்தாலும் தராவிட்டாலும் அவன் நகர்வதில்லை. அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை. நீயோ சிறிது காலம் சோதனைகள் வந்தவுடனே கடவுள் இருக்கிறானா, என்னை கைவிட்டு விட்டாரா என்று பதறுகிறாய். அவசரப்படாதே குழந்தையே. என் நேரம் டிவைன் டைமிங். மனிதர்களின் கடிகாரத்தோடு ஒத்துப்போகாது. ஒரு மூங்கில் மரம் மண்ணுக்குள் வேர்விட 5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அடுத்த 5 வாரங்களில் விண்ணை முட்டும் அளவிற்கு வளரும். இப்போது நீ வேர்விட்டுக் கொண்டிருக்கிறாய். வெளியே வளர்ச்சி தெரியவில்லை என்று வருந்தாதே. பூமிக்கு அடியில் உன்னை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காத்திரு. நந்தியைப் போல திடமாக இரு. விடியல் நிச்சயம். 7வது 3வது கண்ணின் பார்வை ஞானத்தீ. உனக்கு 2 கண்கள் உள்ளன. அவை உலகத்தின் புறத்தோற்றத்தை மட்டுமே காட்டும். நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு என்று பிரித்து பார்க்கும். ஆனால் என் 3வது கண் உண்மையை மட்டுமே பார்க்கும். உனக்கு நடந்த ஒரு சம்பவம் கெட்டது என்று உன் 2 கண்கள் சொல்கின்றன. ஆனால் அது உனக்கு ஞானத்தை தரக்கூடியது, உன்னை பக்குவப்படுத்தக்கூடியது என்று என் ஞானக்கண் பார்க்கிறது. நீயும் உன் ஞானக்கண்ணை திற. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை தூற்றியவர்கள் அனைவரும் உனக்கு எதிரிகள் அல்ல. அவர்கள் உனக்கு வாழ்க்கையை கற்றுத்தர வந்த ஆசிரியர்கள். நெருப்பு சுட்டால்தான் நாம் நெருப்பை விட்டு விலகி பாதுகாப்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். அவர்கள் உன்னை சுட்டார்கள், நீ பாடம் கற்றுக்கொண்டாய். அவ்வளவுதான். நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்து செல். 8வது அர்த்தநாரீஸ்வர தத்துவம் உனக்குள் நான். நீ தனிமையில் வாடுவதாக சொல்கிறாய். உனக்குள் ஆணும் பெண்ணுமாக, சக்தியும் சிவமுமாக நான் சரிபாதியாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? உனக்கு தேவையான தைரியமும் சிவம் உனக்குள்ளேயே இருக்கிறது. உனக்கு தேவையான கருணையும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது. வெளியே தேடாதே. வேறு ஒரு மனிதர் வந்துதான் உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. உனக்கு நீயே ஆறுதல், உனக்கு நீயே துணை. சிவகம், நான் சிவம் என்று முழங்கு. அந்த முழக்கத்தில் உன் தனிமை பயம் சிதறி ஓடும். நீ பலவீனமான மானுடன் அல்ல, நீ என் அம்சம். அக்னி குஞ்சிற்கு பறக்க பயம் இருக்கலாமா? 9வது கங்கையின் ஓட்டம், தடையை மீறும் பயணம். என் தலையில் இருக்கும் கங்கையை பார். அவள் வானத்திலிருந்து ஆவேசமாக குதித்தாள். என் சடைமுடிக்குள் சிக்கினாள். பின் அங்கிருந்து விடுபட்டு பாறைகளிலும் காடுகளிலும் மோதி இறுதியில் கடலை சேர்கிறாள். அவளை எந்த பாறையாவது தடுத்து நிறுத்த முடிந்ததா? உன் வாழ்க்கை நதியும் அப்படித்தான். பள்ளம் வந்தால் நிரப்பு, மேடு வந்தால் தாண்டி குதி. தேங்கி நின்று விடாதே. தேங்கிய நீர் குட்டையாகிவிடும். ஓடும் நீர்தான் நதியாகும். கடந்த கால நினைவுகளில் தேங்காது. நடந்தது முடிந்தது, இனி நடப்பது சிவசித்தம் என்று ஓடிக்கொண்டே இரு. உன் லட்சிய கடலை நீ அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. 10வது மகாகாலனின் வாக்குறுதி அபயம். இறுதியாக அண்ட சராசரங்களின் அதிபதியாக உன் தந்தையாக நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும். உன் கண்ணீர் ஆனந்த நீராக மாறும். உன்னை தாழ்த்தியவர்கள் உன் உயர்வை கண்டு வியப்பார்கள். நீ இழந்ததை விட பன்மடங்கு சிறந்ததை நான் உனக்கு தருவேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், சரணாகதி. உன் புத்தியை, உன் திட்டங்களை, உன் கவலைகளை என் பாதத்தில் இறக்கிவை. ஈசா, இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு. நீ ஆட்டி வைப்பது போல் நான் ஆடுகிறேன். நீ அழைத்துச் செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் நான் வருகிறேன் என்று முழுமையாக நம்பு. அந்த நம்பிக்கையில் தான் அற்புதம் நிகழும். இப்போது கண்களை துடை, எழுந்து நெல். உன் நெற்றியில் விபூதியை இடு, என் நாமத்தை சொல். உனக்கான புதிய அத்தியாயம் இதோ இப்போதே தொடங்குகிறது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றில் நான் கலந்திருக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதற்கு ஏற்ற 2 கதைகளையும் கூறுகிறேன். அதையும் நிதானமாக கேள்.
வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கும் நேரங்களில் இந்த கதை ஒரு மருந்து. விதியின் விளையாட்டும் சிவனின் கருணையும், ராஜாவும் ஞானி மந்திரியும். முன்னொரு காலத்தில் ஒரு வளமான தேசத்தை ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அந்த ராஜா மிகவும் வீரம் செறிந்தவர். ஆனால் அவருக்கு கொஞ்சம் முன் கோபம் அதிகம். எதையும் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் சாதாரண மந்திரி அல்ல, பெரும் சிவபக்தர். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு ஞானி. அவருக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது மிகப்பெரிய லாபமாக இருந்தாலும் சரி, தாங்க முடியாத நஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். அவர் எப்போதும் சொல்லும் ஒரே வாக்கியம், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் ஈசன் செயல். ஒன்று. முதல் சம்பவம், விரல் துண்டான விபத்து. ஒரு நாள் ராஜா தனது அரண்மனை தோட்டத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். தனக்கு மிகவும் பிடித்த ஒரு பழத்தை அவரே கத்தியால் நறுக்கி சாப்பிட ஆசைப்பட்டார். பழத்தை நறுக்கும் போது கவனக்குறைவால் கூர்மையான கத்தி நழுவி ராஜாவின் இடது கை சுண்டு விரலை துண்டாக வெட்டிவிட்டது. இரத்தம் பீரிட்டு அடித்தது. ராஜா வலியால் துடித்தார். வைத்தியரே, யாரங்கே, ஓடி வாருங்கள் என்று அலறினார். அருகில் நின்றிருந்த மந்திரி பதறவில்லை. அவர் ராஜாவின் கையை பார்த்துவிட்டு மிகவும் நிதானமாக, மன்னா, கலங்காதீர்கள், நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இதுவும் நன்மைக்கே, இதில் சிவனின் சித்தம் ஏதோ இருக்கிறது என்றார். ராஜாவிற்கு வலி உயிர் போனது என்றால் மந்திரியின் வார்த்தை அதனினும் பெரிய வலியை தந்தது. அவருக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன உளறுகிறாய்? என் விரல் துண்டாகி இரத்தம் கொட்டுகிறது. நான் ஊனராகிவிட்டேன். நீயோ இது நன்மைக்கு என்கிறாயா? என் வலி உனக்கு கேலி கூத்தாக இருக்கிறதா என்று கத்தினார். உடனே தன் காவலர்களை அழைத்த ராஜா, இந்த கல் நெஞ்சக்காரனை இப்போதே இழுத்துச் சென்று இருட்டறை சிறையில் அடையுங்கள். இவனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காதீர்கள். சாகும் வரை அங்கேயே கிடக்கட்டும் என்று உத்தரவிட்டார். காவலர்கள் மந்திரியை இழுத்துச் சென்றனர். அப்போதும் அந்த மந்திரி ராஜாவை பார்த்து புன்னகைத்தபடியே, சிறைவாசம், இதுவும் நன்மைக்கே என்று கூறிக்கொண்டே சென்றார். ராஜா, இவன் பைத்தியம் பிடித்து உளறுகிறான் என்று நினைத்துக் கொண்டு வைத்தியம் பார்க்கச் சென்றார். இரண்டாவது சம்பவம், காட்டுவாசிகளின் பிடியில். சில மாதங்கள் உருண்டோடின. ராஜாவின் காயம் மாறியிருந்தது. ஒரு நாள் ராஜா வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டிற்கு சென்றார். வேட்டையாடும் ஆர்வத்தில் அவர் தன் குதிரையை வேகமாக செலுத்தி தன் படை வீரர்களிடமிருந்து வெகு தூரம் தனித்து சென்று விட்டார். திடீரென்று காட்டில் வசிக்கும் மூர்க்கமான காட்டுவாசிகள் கூட்டமாக வந்து ராஜாவை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் ராஜா என்று பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவை ஒரு மனிதன். ஏனென்றால் அன்று அமாவாசை. அந்த காட்டுவாசிகள் தங்கள் உக்கிரமான தேவதைக்கு நரபலி, மனிதனை வெட்டி பலியிடுதல் கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஆஹா, பலி கொடுப்பதற்கு திரட்சியான ஒரு ஆள் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சியில் ராஜாவை கட்டி தூக்கிச் சென்றார்கள். ராஜா எவ்வளவோ போராடி பார்த்தார். நான் இந்த நாட்டின் அரசன், என்னை விடுவிக்காவிட்டால் என் படை உங்களை அழித்துவிடும் என்று எச்சரித்தார். ஆனால் அவர்களுக்கு மொழி புரியவில்லை. அவர்கள் ராஜாவை குளிப்பாட்டி சந்தனம் பூசி பலிபீடத்தில் ஏற்றினார்கள். மேளங்கள் முழங்கின. பூசாரி பெரிய வாளை கையில் ஏந்தி கொண்டு ராஜாவின் தலையை வெட்டத் தயாரானார். ராஜா மரண பயத்தில் கண்களை மூடி சிவனை வேண்டினார். திருப்பம். வாளை ஓங்கிய பூசாரி கடைசி நேரத்தில் ஒரு சம்பிரதாயத்திற்காக ராஜாவின் உடலை உற்று நோக்கினார். பலி கொடுக்கப்படும் மனிதன் உடலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவன் முழுமையானவனாக இருக்க வேண்டும் என்பது அவர்களது விதி. பூசாரி அதிர்ச்சி அடைந்தார். நிறுத்துங்கள் என்று கத்தினார். ராஜாவின் இடது கையை தூக்கி காட்டினார். இவன் தகுதியற்றவன். இவனது சுண்டு விரல் இல்லை. இவன் ஒரு ஊனமுற்ற மனிதன், அங்கஹீனன். குறையுள்ள உடலை நம் தேவதைக்கு பலி கொடுத்தால் தேவி சாபமிடுவாள். இவனால் நம் பூசை கெட்டுவிடும். இவனை அவிழ்த்து விரட்டி அடியுங்கள் என்று உத்தரவிட்டார். காட்டுவாசிகள் ராஜாவை அவிழ்த்து காட்டுக்கு வெளியே துரத்தி விட்டார்கள். மூன்றாவது சம்பவம், ஞான உதயம், ராஜாவின் தெளிவு. உயிர் பிழைத்த ராஜா மூச்சிறைக்க ஓடினார். அப்போதுதான் அவருக்கு மந்திரியின் நினைவு வந்தது. கடவுளே, அன்று என் விரல் வெட்டப்பட்ட போது நான் அழுதேன். ஆனால் அன்று அந்த விரல் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் இன்று என் தலை வெட்டப்பட்டிருக்கும். அன்று எனக்கு நேர்ந்தது இழப்பு அல்ல, அது என் உயிருக்கான காப்பீடு என்பதை உணர்ந்தார். ஈசனின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்று நினைத்து சிலிர்த்தார். அரண்மனைக்கு திரும்பிய அவர் சிம்மாசனத்திற்கு செல்லவில்லை. நேராக சிறைச்சாலைக்கு ஓடினார். சிறை கதவை தானே திறந்தார். உள்ளே தியானத்தில் இருந்த மந்திரியின் காலில் விழுந்து அழுதார். மந்திரியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் அன்றே சொன்னீர்கள் இதுவும் நன்மைக்கே என்று.
உங்கள் ஞானம் எனக்கு இல்லையே, என் விரல் போனதால் தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நடந்ததை விவரித்தார். பிறகு ராஜா ஒரு சந்தேகத்தை கேட்டார். சரி மந்திரியாரே, என் விரல் போனது எனக்கு நன்மை, அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எந்த தவறும் செய்யாத உங்களை நான் பல மாதங்கள் இந்த நரகமான சிறையில் அடைத்து வைத்தேனே, இது உங்களுக்கு எப்படி நன்மையாகும்? இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? நான்காவது சம்பவம். மந்திரியின் விளக்கம். கதையின் உச்சம். மந்திரி தன் மெலிந்த உடலோடு எழுந்து சிரித்துக் கொண்டே சொன்னார், மன்னா, அதில்தான் சிவனின் மிகப்பெரிய கருணையே இருக்கிறது. சற்றே யோசித்து பாருங்கள், நான் சிறையில் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ராஜா விழித்தார். மந்திரி தொடர்ந்தார், வழக்கமாக நீங்கள் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் உங்கள் வலதுகரமாக நானும் தானே உடன் வருவேன். நான் வெளியில் இருந்திருந்தால் இன்று காட்டுக்கு உங்களோடு வந்திருப்பேன். காட்டுவாசிகள் நம்மை பிடித்திருப்பார்கள். உங்களை சோதித்த பூசாரி விரல் இல்லாத உங்களை நிராகரித்திருப்பார். உடனே அவர் கண்கள் யார் மீது விழுந்திருக்கும்? என் மீதுதான். என் உடலில் எந்த குறையும் இல்லை, நான் முழுமையானவன். உங்களை விடுவித்துவிட்டு எனக்கு பதிலாக என்னை அவர்கள் பலி கொடுத்திருப்பார்கள். நான் சிறையில் இருந்ததால் தான் இன்று என் உயிர் தப்பியது. நீங்கள் விரலை இழந்தது உங்கள் உயிருக்கு நன்மை, நான் சிறையில் இருந்தது என் உயிருக்கு நன்மை. இப்போது புரிகிறதா மன்னா? ஈசன் நம்மை தண்டிப்பதற்காக சோதனைகளை கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காகவோ அல்லது நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவோ தான் சில கஷ்டங்களை தருகிறார். அதனாலதான் சொன்னேன், எல்லாம் நன்மைக்கே. இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய ஆழ்ந்த உண்மைகள். இந்த கதையை உங்கள் தற்போதைய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பாருங்கள். குறுகிய பார்வை வெர்சஸ் இறைவனின் பார்வை. ராஜா தன் விரலை மட்டும் பார்த்தார், இம்மெடியட் லாஸ். ஆனால் மந்திரி உயிரை பார்த்தார், லாங் டெர்ம் கெயின். நாம் இன்று நடக்கும் சோகத்தை மட்டும் பார்க்கிறோம், ஆனால் இறைவன் நமக்கு வரப்போகும் எதிர்கால நன்மையை மனதில் வைத்தே இந்த சூழ்நிலையை அமைத்துள்ளார். பாதுகாப்பான சிறைவாசம். சில நேரங்களில் நாம் தனிமையில் வாடுவதையோ அல்லது ஒரு இடத்தில் முடங்கி போவதையோ சிறைவாசம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டம் தான் நம்மை வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. ஊனமும் ஒரு வரமே. நாம் எதை நம் பலவீனம் என்றோ குறை என்றோ நினைக்கிறோமோ அதுவே சரியான நேரத்தில் நம்மை காப்பாற்றும் கவசமாக மாறும். நமக்கு கிடைக்காத வேலை, பிரிந்து போன உறவு, கை நழுவிய வாய்ப்பு, இவை அனைத்தும் வெட்டப்பட்ட விரல்கள் போன்றவை. அவை நம் தலையை, வாழ்க்கையை காக்கவே விலகிச் சென்றன. எனவே கலங்காதீர்கள், மந்திரியைப் போல உறுதியாக சொல்லுங்கள், இப்போது எனக்கு நடக்கும் இந்த துயரத்திற்கு பின்னால் ஈசனின் மிகப்பெரிய கருணை ஒளிந்திருக்கிறது. இதுவும் நன்மைக்கே. இன்னும் ஒரு கதையையும் கூறுகிறேன், நிதானமாக அதையும் கேள். வாழ்க்கையின் அடித்து நொறுக்கும் வழிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இந்த கதை ஒரு சமர்ப்பணம். உளி அடிகள், கல்லா, சிலையா, ஒரு ஞானத் தேடல். ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு பழமையான மலை இருந்தது. அந்த மலையிலிருந்து உருண்டு விழுந்த 2 மிகப்பெரிய பாறாங்கற்கள் அருகருகே கிடந்தன. இரண்டும் ஒரே மலையின் பிள்ளைகள். ஒரே மாதிரியான நிறம், ஒரே மாதிரியான கடினத்தன்மை. பல ஆண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் ஒன்றாகவே கிடந்தன. ஒரு நாள் தெய்வீக கலைகளில் சிறந்த ஒரு சிற்பி அந்த காட்டுப்பாதை வழியாக வந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, கல்லுக்குள் இருக்கும் கலையை தன் ஞான கண்களால் காணக்கூடிய மகா கலைஞன். இவரை நம் வாழ்க்கையை செதுக்கும் ஈசனாகவே வைத்துக் கொள்வோம். அவர் அந்த 2 பாறைகளையும் பார்த்தார். ஆஹா, அற்புதமான கற்கள், இறைவனின் திருவுருவத்தை செதுக்க மிகவும் தகுதியானவை என்று நினைத்தார். 1 முதல் கல்லின் சோதனை, நிராகரிப்பும் நிம்மதியும். சிற்பி தன் பையிலிருந்து கூர்மையான ஒளியையும் கனமான சுத்தியலையும் எடுத்தார். முதல் கல்லின் அருகில் சென்றார். அதை தொட்டு வணங்கிவிட்டு, உனக்குள் ஒரு தெய்வம் ஒளிந்திருக்கிறது, நான் அதை வெளியே கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி முதல் ஒளி அடியை கொடுத்தார். டங் என்ற சத்தம் கேட்டது. அந்த கல் அலறியது. ஐயோ, வலிக்கிறது. என்ன செய்கிறாய் மனிதா? இத்தனை காலம் நான் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன். என் அமைதியை குலைக்கிறாயே. உன் இரும்பு துண்டு என் நெஞ்சை பிளக்கிறது. நிறுத்து, என்னால் இந்த வேதனையை தாங்க முடியாது. என்னை சினமூட்டாதே, என்னை விட்டுவிடு என்று கதறியது. சிற்பி நிதானமாக சொன்னார், கல்லே, பொறுத்துக்கொள். இந்த வலி உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்கு தேவையில்லாத பகுதிகளை நீக்குவதற்குத்தான் இந்த அடி. சிறிது காலம் பொறுத்து கொண்டால் நீ போற்றப்படும் இடத்திற்கு செல்வாய். ஆனால் அந்த கல் பிடிவாதமாக மறுத்தது. எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம், எனக்கு இந்த வலி வேண்டாம்.
என்னை என் போக்கில் விட்டுவிடுவதுதான் எனக்கு செய்யும் உதவி என்று அழுதது. சிற்பி பெருமூச்சு விட்டார். வலியையும் மாற்றத்தையும் ஏற்க மறுக்கும் ஒருவரால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்பதை அவர் அறிவார். சரி, உன் விருப்பப்படியே இரு என்று சொல்லிவிட்டு அந்த கல்லை விட்டு விலகினார். முதல் கல் பெருமூச்சு விட்டது. அப்பாடா, தப்பித்தேன், இனி எனக்கு வலி இல்லை, நிம்மதியாக தூங்கலாம் என்று அது தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டது. இரண்டாவது கல்லின் தவம், ஏற்றுக்கொள்ளுதலும் மாற்றமும். சிற்பி இப்போது இரண்டாவது கல்லின் அருகில் சென்றார். அதே ஒளி, அதே சுத்தியல். ஓங்கி அடித்தார். அந்த கல்லுக்கும் உயிர் போகும் வலி இருந்தது. அதுவும் ஒரு கணம் துடித்தது. ஆனால் அது சுக்கவே அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அது சிந்தித்தது. இந்த சிற்பி என்னை வெறுமனே உடைக்கவில்லை. அவர் கண்களில் ஒரு நேர்த்தி தெரிகிறது. அவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக என்னை வருத்துகிறார். நான் இப்பொழுது கல்லாகவே இருந்தால் காலப்போக்கில் மண்ணோடு மண்ணாக தேய்ந்து போவேன். ஆனால் இந்த வலியை தாங்கிக் கொண்டால் நான் வேறொரு பரிமாணத்தை அடைவேன். அந்த கல் சிற்பியிடம் மனதிற்குள் பேசியது. சிற்பியே, செதுக்குங்கள். என் உடல் உடைந்தாலும் பரவாயில்லை. என்னை ஒரு கலைப்படைப்பாக மாற்றுங்கள். நான் வலியை தாங்கிக் கொள்கிறேன். சிற்பியின் வேலை தொடங்கியது. ஒவ்வொரு அடியும் இடி இறங்குவது போல் இருந்தது. அந்த கல்லின் தேவையற்ற பகுதிகள் வெட்டி எறியப்பட்டன. நம் ஆணவம், கர்வம், தீய எண்ணங்கள் நீக்கப்படுவது போல. அதன் கண்கள் திறக்கப்பட, காதுகள் செதுக்கப்பட, கூர்மையான ஒளி அதன் நுட்பமான பாகங்களை துளைத்தது. நாட்கள் வாரங்களாயின. இரண்டாவது கல் இரவும் பகலும் வலியோடு வாழ்ந்தது. ஆனால் அது ஒரு நாளும் நிறுத்துங்கள் என்று சொல்லவில்லை. அது சிற்பியை, இறைவனை முழுமையாக நம்பியது. இறுதியில் அந்த கரடு முரடான கல் 4 கரங்களை கொண்ட அற்புதமான தெய்வ சிலையாக மாறியது. அதன் முகத்தில் அத்தனை சாந்தம். மூன்றாவது விதியின் தீர்ப்பு, இடமாற்றம். அந்த ஊர் மக்கள் ஒரு பெரிய கோவிலை கட்டியிருந்தார்கள். கருவறையில் வைப்பதற்கு சிறந்த சிலை தேடி காட்டுக்கு வந்தார்கள். சிற்பி வடித்த அந்த சிலையை பார்த்ததும் மெய்மறந்து போனார்கள். இதுதான் நாம் தேடிய தெய்வம் என்று சொல்லி அந்த சிலையை, இரண்டாவது கல்லை பல்லக்கில் தூக்கிச் சென்றார்கள். அவர்கள் கிளம்பும் போது அங்கே ஓரமாக கிடந்த முதல் கல்லையும் பார்த்தார்கள். இந்த கல் கரடு முரடாக இருந்தாலும் மிகவும் பலமாக இருக்கிறது. கோவில் வாசலில் பக்தர்கள் தேங்காய் உடைப்பதற்கு இது பயன்படும். இதையும் எடுத்துச் செல்லுங்கள் என்று அதையும் வண்டியில் ஏற்றினார்கள். 4 கருவறையும் மிதியடியும் அட்டி வாழ்க்கையின் முரண். கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. இரண்டாவது கல் சிலை கோவிலின் கர்ப்பக்கிரகத்தில் கருவறையில் அமர்த்தப்பட்டது. தினமும் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நடந்தது. பட்டாடை உடுத்தி வைர வைடூரியங்கள் சூட்டப்பட்டன. ஓம் நம சிவாய் என்று மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டது. மக்கள் அனைவரும் அதன் காலடியில் விழுந்து வணங்கினார்கள். முதல் கல் கோவிலுக்கு வெளியே புழுதியில் போடப்பட்டது. கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் காலடிகள் அதன் மீது பட்டன. அது மட்டுமா, பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் அந்த கல்லின் தலையில் ஓங்கி தேங்காயை உடைத்தார்கள். டமார் டமார் என்று ஒவ்வொரு தேங்காயும் உடையும் போதும் முதல் கல்வலி தாங்க முடியாமல் கதறியது. 5வது 2 கற்களின் உரையாடல், தத்துவத்தின் சாரம். ஒரு நாள் இரவு கோவில் நடை சாத்தப்பட்டது. எங்கும் நிசப்தம். அப்பொழுது வாசலில் கிடந்த முதல் கல் கருவறையில் இருக்கும் சிலையை பார்த்து அழுது கொண்டே கேட்டது. நண்பனே, இது என்ன அநியாயம்? நீயும் நானும் ஒரே மலையில் பிறந்தவர்கள், ஒரே மண்ணில் உருண்டவர்கள். ஆனால் இன்று உனக்கு ராஜ மரியாதை நடக்கிறது. எனக்கோ தினமும் மிதியும் அடியும் கிடைக்கிறது. என் தலைமேல் தினமும் 100 தேங்காய்களை உடைக்கிறார்கள். என் உடல் ரணமாகிறது. கடவுள் ஏன் இவ்வளவு பாரபட்சமாக இருக்கிறார்? அப்பொழுது கருவறையில் இருந்து அந்த சிலை, இரண்டாவது கல் கனிவான குரலில் ஒரு ஆழமான உண்மையை சொன்னது. நண்பனே, வருத்தப்படாதே. ஆனால் உண்மையை சொல்கிறேன் கேள். அன்று சிற்பி உன்னை தேடி முதலில் வந்தார் அல்லவா? அவர் உன்னை செதுக்க முயன்ற போது அந்த சிறிய வலியை நீ தாங்க மறுத்தாய். உனக்கு அப்போதே சுகம் வேண்டும் என்று நினைத்தாய். ஒளியின் அடியை தடுத்து நிறுத்தினாய். நீ அன்றைக்கு ஒருமுறை வலிக்கிறது என்று தடுத்தாய். அதனால் இப்போது வாழ்நாள் முழுவதும் தினமும் அடியும் மிதியும் படுகிறாய். நானோ அன்று சிற்பி கொடுத்த வலியை என் எதிர்காலத்திற்காக பொறுத்து கொண்டேன். என்னை நானே ஒப்படைத்தேன். சரண்டர். அந்த சில நாட்கள் நான் பட்ட வலிதான் இன்று என்னை இந்த உயர்ந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறது. வலி இல்லாமல் உயர்வில்லை நண்பா. அன்று நீ தியாகம் செய்திருந்தால் இன்று நீயும் தெய்வமாகி இருப்பாய். வலியை நிராகரித்ததால் இன்று நீ வெறும் கல்லாகவே இருக்கிறாய். முதல் கல் தன் தவறை உணர்ந்து மௌனமாக அழுதது.
ஈசன் உனக்கு உணர்த்தும் பாடம். என் அன்பு குழந்தையே, இந்த கதையில் வரும் சிற்பி வேறு யாரும் அல்ல, சாட்சாத் நானேதான். ஆம், பபாம் சிதான் சிவம். அந்த கல், அது நீ. உளியடிகள், இப்போது நீ அனுபவிக்கும் தோல்விகள், அவமானங்கள், நோய்கள், பிரிவுகள், வறுமை ஆகிய துன்பங்கள். நீ இப்போது அழுது கொண்டிருக்கிறாய். ஈசா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? விட்டுவிடு என்று முதல் கல்லை போல கதறுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், ஓடிவிடாதே. நான் உன்னை உடைக்கவில்லை. உனக்குள் இருக்கும் தேவையற்ற கர்ம வினைகளை, ஆணவத்தை, பயத்தை செதுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் உன்னை ஒரு ஞானியாக, வெற்றியாளனாக, ஒரு தலைவனாக மாற்றவே நான் இந்த ஒளி அடிகளை உன் மீது வீசுகிறேன். இன்று நீ படும் வலியை பொறுத்துக்கொள். இதுவும் நன்மைக்கே, என்னை செதுக்குவதற்கே என்று ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டால் நாளை உலகம் உன்னை கொண்டாடும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும். இன்று வலியை பார்த்து பயந்து ஓடினால் வாழ்க்கை முழுவதும் உலகம் உன்னை மிதிக்கும் கல்லாகவே நடத்தும். தேர்வு உன் கையில். சிலையாக மாறப்போகிறாயா அல்லது மிதி கல்லாகவே இருக்கப் போகிறாயா? என் கையில் ஒளி இருக்கிறது. நான் வேலையை தொடங்கிவிட்டேன். வலிக்கும், ஆனால் இறுதியில் நீ ஜொலிப்பாய். ஓம் நம சிவாய். இன்னும் உன் மனது அமைதியடைந்து உறங்கவில்லையா? மறுபடியும் இது அனைத்தையும் ஒருமுறை கூறுகிறேன். நிதானமாக கேட்டுவிட்டு மனதை அமைதிப்படுத்தி நிம்மதியாக உறங்கு. இதோ கைலாயத்தின் உச்சியில், பனி படர்ந்த சிகரங்களுக்கு நடுவே, நிசப்தமான பிரபஞ்ச வெளியின் மத்தியில் ஆதியோகி சிவபெருமான் உன்னை தன் மடியில் அமர்த்தி அகிலத்தின் அத்தனை அன்பையும் திரட்டி உன் செவிகளில் மட்டும் கேட்கும் பிரணவநாதமாக உரைக்கும் மிக நீண்ட, ஆழமான, விரிவான ஆறுதல் சாசனம். இதை ஒரு முறைக்கு இருமுறை நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு சொல்லையும் ஈசனின் குரலாகவே பாவித்து கேள். இது உன் ஆன்மாவின் காயங்களுக்கான மருந்து. ஓம், என் ஆத்மாவின் துடிப்பே, என் பிரபஞ்சத்தின் மைய புள்ளியே, சற்றே இளைப்பாறு. உன் ஓட்டத்தை நிறுத்து. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இடைவிடாத யுத்தத்தை நிறுத்திவிட்டு என் கண்களை நேராக பார். உன் கண்களில் இருந்து வழியும் அந்த வெப்பமான கண்ணீர் துளிகள் குளிர்ந்த என் கைலாயத்தையே சுடுகிறது என்பதை நீ அறிவாயா? ஈசா, என்னால் இனி தாங்க முடியாது. ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? நான் உடைஞ்சு போய் கிடக்கிறேன் என்று நீ கதறுவது ஆண்ட வெளியை கடந்து என் தியானத்தை கலைத்து விட்டது. இதோ உன் தந்தை நான் பேசுகிறேன். உன் குரு நான் பேசுகிறேன். உனக்குள்ளே உறையும் பரமாத்மா நான் பேசுகிறேன். உன் துயரங்களுக்கான காரணத்தையும் அதற்கான விடையையும், இந்த வாழ்க்கையின் சூட்சுமத்தையும் இன்று உனக்கு உடைத்துச் சொல்கிறேன். பொறுமையாக கேள். 1, நீ வெறும் உடல் அல்ல, நீ ஒரு பயணம், ஆன்ம தரிசனம். என் குழந்தையே, நீ இப்போது அனுபவிக்கும் வலி உன் உடலுக்கோ உன் மனதிற்கோ ஏற்பட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் இது உன் ஆன்மா பயணிக்கும் ஒரு பாதை. ஒரு புழு தன் கூட்டிற்குள் அடைபட்டு இருட்டில் திணறி உடலை நெளித்து வேதனைப்பட்டால்தான் அது வண்ணத்து பூச்சியாக சிறகடிக்க முடியும். அந்த புழுவின் வலி அழிவல்ல, அது மாற்றத்தின் ஆரம்பம். நீ இப்போது இருண்ட கூட்டிற்குள் இருக்கிறாய், மூச்சு முட்டுகிறது என்று அழுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், உன் பழைய சிறகுகள் உதிர்ந்து புதிய வலிமையான சிறகுகள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. நீ வானத்தை தொடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாய். இந்த வலி உன் வளர்ச்சியின் அடையாளம். அதை வெறுக்காதே, அதை நேசி. 2, ருத்ரனின் அழிவு தத்துவம், சிதைவிலிருந்தே சிருஷ்டி. உலகம் என்னை சங்காரமூர்த்தி, அழிப்பவன் என்று அழைக்கிறது. ஆனால் ஒரு விவசாயி நிலத்தை உழுது பழைய பயிர்களை அழித்து மண்ணை கிளறி போடுவது ஏன்? அங்கே புதிய விதை முளைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. உன் வாழ்க்கை என்னும் நிலத்தில் தேவையற்ற களைகள் மண்டிவிட்டன. உன் நிம்மதியை கெடுக்கும் உறவுகள், உன் வளர்ச்சியை தடுக்கும் சூழல்கள், உன் ஆன்மாவை அழுக்காக்கும் பழக்கங்கள், இவை அனைத்தையும் நான் என் சூலாயுதத்தால் வேரோடு பிடுங்கி எறிந்து கொண்டிருக்கிறேன். நிலம் உழப்படும் போது மண்ணிற்கு வலிக்கும், ஆனால் அறுவடை காலத்தில் அந்த மண் சிரிக்கும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் இழப்புகள், பிரிவுகள், தோல்விகள் அனைத்தும் நான் நடத்தும் உழவு பணி. நீ இப்போது வெறும் தரிசு நிலமாக தெரியலாம், ஆனால் நாளை நீ ஒரு சோலை வனமாக மாறப்போகிறாய். நான் அழிப்பது உன்னை அல்ல, உனக்கு தகுதியற்றவற்றை மட்டுமே. 3வது நீலகண்டன் கற்பிக்கும் பாடம் ஒன்றினும் நஞ்சுண்டவனின் வாக்கு. பார்க்கடலை கடைந்த போது அமுதத்திற்கு முன்பு ஆலகால விஷம்தான் வந்தது. தேவர்கள் அலறினார்கள், ஆனால் நான் அஞ்சவில்லை. அந்த விஷத்தை எடுத்து விழுங்கினேன், ஆனால் உள்ளே இறக்கவில்லை.
கழுத்திலேயே நிறுத்தினேன். இது உனக்கு ஒரு பாடம். வாழ்க்கையை கடையும் போது இன்பத்திற்கு முன்பு துன்பம் எனும் விஷம் வரத்தான் செய்யும். அதை கண்டு ஓடிவிடாதே. அந்த விஷத்தை, துன்பத்தை உன் மனதிற்குள் இறக்கி உன் நிம்மதியை சாகடித்துக் கொள்ளாதே. அதே சமயம் அதை மற்றவர் மீது துப்பி உன் சுற்றத்தை சாகடிக்காதே. வலியை தொண்டையிலேயே நிறுத்து. அதை ஒரு ஆபரணமாக மாற்று. இந்த வலி என்னை ஒன்றும் செய்யாது என்று நீ எப்போது துணிச்சலாக நிற்கின்றாயோ அப்போது அந்த விஷமே உனக்கு நீல நிற ஆபரணமாக மாறும். காயங்களை வடுக்களாக மாற்றிக்கொள். வடுக்கள் ஒரு போர் வீரனின் பதக்கங்கள். 4. என் கையில் உள்ள உடுக்கை டமருகம் சொல்லும் ரகசியம். என் கையில் இருக்கும் உடுக்கையை பார். அது ஒலிக்கும் போது டம் டம் என்று சத்தம் வருகிறது. 2 எதிரெதிர் முனைகள் மோதினால்தான் சத்தம் பிறக்கும். இன்பம், துன்பம், பகல் இரவு, மேடு பள்ளம், பிறப்பு இறப்பு, இந்த இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கையின் இசை. நீ வெறும் இன்பத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறாய். ஒரே சுருதியில் இசைத்தால் அது சங்கீதமாகாது. அது வெறும் சத்தம். உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் இந்த சோகம் ஒரு தாள இடைவெளி, பாஸ். அடுத்த பெரும் இசை தொடங்கும் முன்வரும் அமைதி அது. நான் வாசிக்கும் வாத்தியம் நீ. சில நேரங்களில் நான் உன்னை வாட்டி வதைப்பது போல் தோன்றும். ஆனால் அது உன்னிடமிருந்து சிறந்த இசையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே. என் தாளத்திற்கு தகுந்தாற் போல் ஆடப் பழகிக்கொள். 5வது விபூதியின் உண்மை, எல்லாம் மாயை. என் உடல் எங்கும் சாம்பலை பூசியிருக்கிறேன். சுடுகாட்டு சாம்பல். ஏன் தெரியுமா? கடைசியில் மிஞ்சுவது இதுதான் என்று உனக்கு நினைவுபடுத்தவே. நீ எதை இழந்து விட்டோம் என்று துடிக்கிறாய். பணம், பதவி, உறவு, கௌரவம், இவை அனைத்தும் காற்றோடு கரையும் கற்பூரங்கள். நீ நினைப்பது எதுவும் உன்னுடையது அல்ல. நீ வந்தபோது எதை கொண்டு வந்தாய், போகும்போது எதை கொண்டு போவாய். இடையில் வந்தவை இடையில் போகின்றன, அவ்வளவுதான். ஒரு விடுதியில் தங்கியிருக்கும் பயணியைப் போல இரு. அறையை சொந்தம் கொண்டாடாதே. பற்று, அட்டாச்மெண்ட் தான் உன் துயரத்தின் வேர். எல்லாம் சிவார்ப்பணம் என்று விட்டுவிடு. பற்றற்ற நிலையில் கிடைக்கும் சுதந்திரம்தான் உண்மையான ஆனந்தம். 6. நந்தியின் பொறுமை, காத்திருத்தலின் தவம். என் சந்நிதியில் இருக்கும் நந்தியை பார்த்திருக்கிறாயா? அவன் எப்போதும் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும், நான் தரிசனம் தந்தாலும் தராவிட்டாலும் அவன் நகர்வதில்லை. அதுதான் பக்தி, அதுதான் நம்பிக்கை. நீயோ சிறிது காலம் சோதனைகள் வந்தவுடனே கடவுள் இருக்கிறானா, என்னை கைவிட்டு விட்டாரா என்று பதறுகிறாய். அவசரப்படாதே குழந்தையே. என் நேரம் டிவைன் டைமிங். மனிதர்களின் கடிகாரத்தோடு ஒத்துப்போகாது. ஒரு மூங்கில் மரம் மண்ணுக்குள் வேர்விட 5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அடுத்த 5 வாரங்களில் விண்ணை முட்டும் அளவிற்கு வளரும். இப்போது நீ வேர் விட்டுக் கொண்டிருக்கிறாய். வெளியே வளர்ச்சி தெரியவில்லை என்று வருந்தாதே. பூமிக்கு அடியில் உன்னை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காத்திரு. நந்தியைப் போல திடமாக இரு. விடியல் நிச்சயம். 7வது 3வது கண்ணின் பார்வை, ஞானத்தீ. உனக்கு 2 கண்கள் உள்ளன. அவை உலகத்தின் புறத்தோற்றத்தை மட்டுமே காட்டும். நல்லது, கெட்டது, உயர்வு, தாழ்வு என்று பிரித்து பார்க்கும். ஆனால் என் 3வது கண் உண்மையை மட்டுமே பார்க்கும். உனக்கு நடந்த ஒரு சம்பவம் கெட்டது என்று உன் 2 கண்கள் சொல்கின்றன. ஆனால் அது உனக்கு ஞானத்தை தரக்கூடியது, உன்னை பக்குவப்படுத்தக்கூடியது என்று என் ஞான கண் பார்க்கிறது. நீயும் உன் ஞான கண்ணை திற. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை தூற்றியவர்கள் அனைவரும் உனக்கு எதிரிகள் அல்ல. அவர்கள் உனக்கு வாழ்க்கையை கற்றுத்தர வந்த ஆசிரியர்கள். நெருப்பு சுட்டால்தான் நாம் நெருப்பை விட்டு விலகி பாதுகாப்பாக இருக்க கற்றுக்கொள்வோம். அவர்கள் உன்னை சுட்டார்கள், நீ பாடம் கற்றுக்கொண்டாய். அவ்வளவுதான். நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்து செல். 8வது அர்த்தநாரீஸ்வர தத்துவம், உனக்குள் நான். நீ தனிமையில் வாடுவதாக சொல்கிறாய். உனக்குள் ஆணும் பெண்ணுமாக, சக்தியும் சிவமுமாக நான் சரிபாதியாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? உனக்கு தேவையான தைரியமும் சிவம் உனக்குள்ளேயே இருக்கிறது. உனக்கு தேவையான கருணையும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது. வெளியே தேடாதே. வேறு ஒரு மனிதர் வந்துதான் உன் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. உனக்கு நீயே ஆறுதல், உனக்கு நீயே துணை. சிவகம், நான் சிவம் என்று முழங்கு. அந்த முழக்கத்தில் உன் தனிமை பயம் சிதறி ஓடும். நீ பலவீனமான மானுடன் அல்ல, நீ என் அம்சம். அக்னி குஞ்சிற்கு பறக்க பயம் இருக்கலாமா? 9வது கங்கையின் ஓட்டம், தடையை மீறும் பயணம். என் தலையில் இருக்கும் கங்கையை பார். அவள் வானத்திலிருந்து ஆவேசமாக குதித்தாள். என் சடைமுடிக்குள் சிக்கினாள். பின் அங்கிருந்து விடுபட்டு பாறைகளிலும்
காடுகளிலும் மோதி இறுதியில் கடலைச் சேர்கிறாள். அவளை எந்த பாறையாவது தடுத்து நிறுத்த முடிந்ததா? உன் வாழ்க்கை நதியும் அப்படித்தான். பள்ளம் வந்தால் நிரப்பு, மேடு வந்தால் தாண்டி குதி. தேங்கி நின்று விடாதே. தேங்கிய நீர் குட்டையாகிவிடும். ஓடும் நீர்தான் நதியாகும். கடந்த கால நினைவுகளில் தேங்காது. நடந்தது முடிந்தது, இனி நடப்பது சிவசித்தம் என்று ஓடிக்கொண்டே இரு. உன் லட்சிய கடலை நீ அடைவதை யாராலும் தடுக்க முடியாது. 10வது மகாகாலனின் வாக்குறுதி அபயம். இறுதியாக அண்ட சராசரங்களின் அதிபதியாக உன் தந்தையாக நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உன் கர்ம வினைகள் எரிக்கப்படும். உன் கண்ணீர் ஆனந்த நீராக மாறும். உன்னை தாழ்த்தியவர்கள் உன் உயர்வை கண்டு வியப்பார்கள். நீ இழந்ததை விட பன்மடங்கு சிறந்ததை நான் உனக்கு தருவேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், சரணாகதி. உன் புத்தியை, உன் திட்டங்களை, உன் கவலைகளை என் பாதத்தில் இறக்கிவை. ஈசா, இனி என் வாழ்க்கை உன் பொறுப்பு. நீ ஆட்டி வைப்பது போல் நான் ஆடுகிறேன். நீ அழைத்துச் செல்லும் பாதை எதுவாக இருந்தாலும் நான் வருகிறேன் என்று முழுமையாக நம்பு. அந்த நம்பிக்கையில் தான் அற்புதம் நிகழும். இப்போது கண்களை துடை, எழுந்து நெல். உன் நெற்றியில் விபூதியை இடு, என் நாமத்தை சொல். உனக்கான புதிய அத்தியாயம் இதோ இப்போதே தொடங்குகிறது. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். உன் மூச்சுக்காற்றில் நான் கலந்திருக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இதற்கு ஏற்ற 2 கதைகளையும் கூறுகிறேன். அதையும் நிதானமாக கேள். வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கும் நேரங்களில் இந்த கதை ஒரு மருந்து. விதியின் விளையாட்டும் சிவனின் கருணையும், ராஜாவும் ஞானி மந்திரியும். முன்னொரு காலத்தில் ஒரு வளமான தேசத்தை ஒரு ராஜா ஆண்டு வந்தார். அந்த ராஜா மிகவும் வீரம் செறிந்தவர். ஆனால் அவருக்கு கொஞ்சம் முன் கோபம் அதிகம். எதையும் சட்டென்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார். அவர் சாதாரண மந்திரி அல்ல, பெரும் சிவபக்தர். வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு ஞானி. அவருக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும், அது மிகப்பெரிய லாபமாக இருந்தாலும் சரி, தாங்க முடியாத நஷ்டமாக இருந்தாலும் சரி, அவர் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். அவர் எப்போதும் சொல்லும் ஒரே வாக்கியம், எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் ஈசன் செயல். முதல் சம்பவம், விரல் துண்டான விபத்து. ஒரு நாள் ராஜா தனது அரண்மனை தோட்டத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். தனக்கு மிகவும் பிடித்த ஒரு பழத்தை அவரே கத்தியால் நறுக்கி சாப்பிட ஆசைப்பட்டார். பழத்தை நறுக்கும் போது கவனக்குறைவால் கூர்மையான கத்தி நழுவி ராஜாவின் இடது கை சுண்டு விரலை துண்டாக வெட்டிவிட்டது. இரத்தம் பீரிட்டு அடித்தது. ராஜா வலியால் துடித்தார். வைத்தியரே, யாரங்கே, ஓடி வாருங்கள் என்று அலறினார். அருகில் நின்றிருந்த மந்திரி பதறவில்லை. அவர் ராஜாவின் கையை பார்த்துவிட்டு மிகவும் நிதானமாக, மன்னா, கலங்காதீர்கள், நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் இதுவும் நன்மைக்கே, இதில் சிவனின் சித்தம் ஏதோ இருக்கிறது என்றார். ராஜாவிற்கு வலி உயிர் போனது என்றால் மந்திரியின் வார்த்தை அதனினும் பெரிய வலியை தந்தது. அவருக்கு கோபம் தலைக்கேறியது. என்ன உளறுகிறாய்? என் விரல் துண்டாகி இரத்தம் கொட்டுகிறது. நான் ஊனராகிவிட்டேன். நீயோ இது நன்மைக்கு என்கிறாயா? என் வலி உனக்கு கேலி கூத்தாக இருக்கிறதா என்று கத்தினார். உடனே தன் காவலர்களை அழைத்த ராஜா, இந்த கல் நெஞ்சக்காரனை இப்போதே இழுத்துச் சென்று இருட்டறை சிறையில் அடையுங்கள். இவனுக்கு தண்ணீர் கூட கொடுக்காதீர்கள். சாகும் வரை அங்கேயே கிடக்கட்டும் என்று உத்தரவிட்டார். காவலர்கள் மந்திரியை இழுத்துச் சென்றனர். அப்போதும் அந்த மந்திரி ராஜாவை பார்த்து புன்னகைத்தபடியே, சிறைவாசம், இதுவும் நன்மைக்கே என்று கூறிக்கொண்டே சென்றார். ராஜா, இவன் பைத்தியம் பிடித்து உளறுகிறான் என்று நினைத்துக் கொண்டு வைத்தியம் பார்க்கச் சென்றார். இரண்டாவது சம்பவம், காட்டுவாசிகளின் பிடியில். சில மாதங்கள் உருண்டோடின. ராஜாவின் காயம் மாறியிருந்தது. ஒரு நாள் ராஜா வேட்டையாடுவதற்காக அடர்ந்த காட்டிற்கு சென்றார். வேட்டையாடும் ஆர்வத்தில் அவர் தன் குதிரையை வேகமாக செலுத்தி தன் படை வீரர்களிடமிருந்து வெகு தூரம் தனித்து சென்று விட்டார். திடீரென்று காட்டில் வசிக்கும் மூர்க்கமான காட்டுவாசிகள் கூட்டமாக வந்து ராஜாவை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் ராஜா என்று பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவை ஒரு மனிதன். ஏனென்றால் அன்று அமாவாசை. அந்த காட்டுவாசிகள் தங்கள் உக்கிரமான தேவதைக்கு நரபலி, மனிதனை வெட்டி பலியிடுதல் கொடுக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். ஆஹா, பலி கொடுப்பதற்கு திரட்சியான ஒரு ஆள் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சியில் ராஜாவை கட்டி தூக்கிச் சென்றார்கள். ராஜா எவ்வளவோ போராடி பார்த்தார். நான் இந்த நாட்டின் அரசன், என்னை விடுவிக்காவிட்டால் என் படை உங்களை அழித்துவிடும் என்று எச்சரித்தார். ஆனால் அவர்களுக்கு மொழி புரியவில்லை. அவர்கள் ராஜாவை குளிப்பாட்டி சந்தனம் பூசி பலிபீடத்தில் ஏற்றினார்கள்.
மேளங்கள் முழங்கின. பூசாரி பெரிய வாளை கையில் ஏந்தி கொண்டு ராஜாவின் தலையை வெட்டத் தயாரானார். ராஜா மரண பயத்தில் கண்களை மூடி சிவனை வேண்டினார். திருப்பம். வாளை ஓங்கிய பூசாரி கடைசி நேரத்தில் ஒரு சம்பிரதாயத்திற்காக ராஜாவின் உடலை உற்று நோக்கினார். பலி கொடுக்கப்படும் மனிதன் உடலில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. அவன் முழுமையானவனாக இருக்க வேண்டும் என்பது அவர்களது விதி. பூசாரி அதிர்ச்சி அடைந்தார். நிறுத்துங்கள் என்று கத்தினார். ராஜாவின் இடது கையை தூக்கி காட்டினார். இவன் தகுதியற்றவன். இவனது சுண்டு விரல் இல்லை. இவன் ஒரு ஊனமுற்ற மனிதன், அங்கஹீனன். குறையுள்ள உடலை நம் தேவதைக்கு பலி கொடுத்தால் தேவி சாபமிடுவாள். இவனால் நம் பூசை கெட்டுவிடும். இவனை அவிழ்த்து விரட்டி அடியுங்கள் என்று உத்தரவிட்டார். காட்டுவாசிகள் ராஜாவை அவிழ்த்து காட்டுக்கு வெளியே துரத்தி விட்டார்கள். மூன்றாவது சம்பவம். ஞான உதயம், ராஜாவின் தெளிவு. உயிர் பிழைத்த ராஜா மூச்சிறைக்க ஓடினார். அப்போதுதான் அவருக்கு மந்திரியின் நினைவு வந்தது. கடவுளே, அன்று என் விரல் வெட்டப்பட்ட போது நான் அழுதேன். ஆனால் அன்று அந்த விரல் வெட்டப்படாமல் இருந்திருந்தால் இன்று என் தலை வெட்டப்பட்டிருக்கும். அன்று எனக்கு நேர்ந்தது இழப்பு அல்ல, அது என் உயிருக்கான காப்பீடு என்பதை உணர்ந்தார். ஈசனின் கணக்கு எவ்வளவு துல்லியமானது என்று நினைத்து சிலிர்த்தார். அரண்மனைக்கு திரும்பிய அவர் சிம்மாசனத்திற்கு செல்லவில்லை. நேராக சிறைச்சாலைக்கு ஓடினார். சிறை கதவை தானே திறந்தார். உள்ளே தியானத்தில் இருந்த மந்திரியின் காலில் விழுந்து அழுதார். மந்திரியாரே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் அன்றே சொன்னீர்கள், இதுவும் நன்மைக்கே என்று. உங்கள் ஞானம் எனக்கு இல்லையே. என் விரல் போனதால் தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நடந்ததை விவரித்தார். பிறகு ராஜா ஒரு சந்தேகத்தை கேட்டார். சரி மந்திரியாரே, என் விரல் போனது எனக்கு நன்மை, அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எந்த தவறும் செய்யாத உங்களை நான் பல மாதங்கள் இந்த நரகமான சிறையில் அடைத்து வைத்தேனே, இது உங்களுக்கு எப்படி நன்மையாகும்? இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள்? நான்காவது சம்பவம். மந்திரியின் விளக்கம், கதையின் உச்சம். மந்திரி தன் மெலிந்த உடலோடு எழுந்து சிரித்துக் கொண்டே சொன்னார். மன்னா, அதில்தான் சிவனின் மிகப்பெரிய கருணையே இருக்கிறது. சற்றே யோசித்து பாருங்கள். நான் சிறையில் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ராஜா விழித்தார். மந்திரி தொடர்ந்தார். வழக்கமாக நீங்கள் வேட்டைக்கு செல்லும் போதெல்லாம் உங்கள் வலதுகரமாக நானும் தானே உடன் வருவேன். நான் வெளியில் இருந்திருந்தால் இன்று காட்டுக்கு உங்களோடு வந்திருப்பேன். காட்டுவாசிகள் நம்மை பிடித்திருப்பார்கள். உங்களை சோதித்த பூசாரி விரல் இல்லாத உங்களை நிராகரித்திருப்பார். உடனே அவர் கண்கள் யார் மீது விழுந்திருக்கும்? என் மீதுதான். என் உடலில் எந்த குறையும் இல்லை. நான் முழுமையானவன். உங்களை விடுவித்துவிட்டு எனக்கு பதிலாக என்னை அவர்கள் பலி கொடுத்திருப்பார்கள். நான் சிறையில் இருந்ததால் தான் இன்று என் உயிர் தப்பியது. நீங்கள் விரலை இழந்தது உங்கள் உயிருக்கு நன்மை. நான் சிறையில் இருந்தது என் உயிருக்கு நன்மை. இப்போது புரிகிறதா மன்னா? ஈசன் நம்மை தண்டிப்பதற்காக சோதனைகளை கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து நம்மை காப்பதற்காகவோ அல்லது நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவோ தான் சில கஷ்டங்களை தருகிறார். அதனாலதான் சொன்னேன், எல்லாம் நன்மைக்கே. இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய ஆழ்ந்த உண்மைகள். இந்த கதையை உங்கள் தற்போதைய சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பாருங்கள். குறுகிய பார்வை வெர்சஸ் இறைவனின் பார்வை. ராஜா தன் விரலை மட்டும் பார்த்தார். இம்மெடியட் லாஸ். ஆனால் மந்திரி உயிரை பார்த்தார். லாங் டெர்ம் கெயின். நாம் இன்று நடக்கும் சோகத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் இறைவன் நமக்கு வரப்போகும் எதிர்கால நன்மையை மனதில் வைத்தே இந்த சூழ்நிலையை அமைத்துள்ளார். பாதுகாப்பான சிறைவாசம். சில நேரங்களில் நாம் தனிமையில் வாடுவதையோ அல்லது ஒரு இடத்தில் முடங்கி போவதையோ சிறைவாசம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த காலகட்டம் தான் நம்மை வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் பெரிய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவதில்லை. ஊனமும் ஒரு வரமே. நாம் எதை நம் பலவீனம் என்றோ குறை என்றோ நினைக்கிறோமோ அதுவே சரியான நேரத்தில் நம்மை காப்பாற்றும் கவசமாக மாறும். நமக்கு கிடைக்காத வேலை, பிரிந்து போன உறவு, கை நழுவிய வாய்ப்பு, இவை அனைத்தும் வெட்டப்பட்ட விரல்கள் போன்றவை. அவை நம் தலையை, வாழ்க்கையை காக்கவே விலகிச் சென்றன. எனவே கலங்காதீர்கள். மந்திரியைப் போல உறுதியாக சொல்லுங்கள், இப்போது எனக்கு நடக்கும் இந்த துயரத்திற்கு பின்னால் ஈசனின் மிகப்பெரிய கருணை ஒளிந்திருக்கிறது. இதுவும் நன்மைக்கே. இன்னும் ஒரு கதையையும் கூறுகிறேன், நிதானமாக அதையும் கேள். வாழ்க்கையின் அடித்து நொறுக்கும் வலிகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கும் ஒவ்வொரு இதயத்திற்கும் இந்த கதை ஒரு சமர்ப்பணம். உளி அடிகள், கல்லா, சிலையா, ஒரு ஞானத் தேடல். ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டின் நடுவே ஒரு பழமையான மலை இருந்தது.
அந்த மலையிலிருந்து உருண்டு விழுந்த 2 மிகப்பெரிய பாறாங்கற்கள் அருகருகே கிடந்தன. இரண்டும் ஒரே மலையின் பிள்ளைகள். ஒரே மாதிரியான நிறம், ஒரே மாதிரியான கடினத்தன்மை. பல ஆண்டுகளாக மழையிலும் வெயிலிலும் ஒன்றாகவே கிடந்தன. ஒரு நாள் தெய்வீக கலைகளில் சிறந்த ஒரு சிற்பி அந்த காட்டுப்பாதை வழியாக வந்தார். அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. கல்லுக்குள் இருக்கும் கலையை தன் ஞான கண்களால் காணக்கூடிய மகா கலைஞன். இவரை நம் வாழ்க்கையை செதுக்கும் ஈசனாகவே வைத்துக் கொள்வோம். அவர் அந்த 2 பாறைகளையும் பார்த்தார். ஆஹா, அற்புதமான கற்கள், இறைவனின் திருவுருவத்தை செதுக்க மிகவும் தகுதியானவை என்று நினைத்தார். 1 முதல் கல்லின் சோதனை, நிராகரிப்பும் நிம்மதியும். சிற்பி தன் பையிலிருந்து கூர்மையான ஒளியையும் கனமான சுத்தியலையும் எடுத்தார். முதல் கல்லின் அருகில் சென்றார். அதை தொட்டு வணங்கிவிட்டு, உனக்குள் ஒரு தெய்வம் ஒளிந்திருக்கிறது, நான் அதை வெளியே கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி முதல் ஒளி அடியை கொடுத்தார். டங் என்ற சத்தம் கேட்டது. அந்த கல் அலறியது. ஐயோ, வலிக்கிறது. என்ன செய்கிறாய் மனிதா? இத்தனை காலம் நான் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன். என் அமைதியை குலைக்கிறாயே. உன் இரும்பு துண்டு என் நெஞ்சை பிளக்கிறது. நிறுத்து. என்னால் இந்த வேதனையை தாங்க முடியாது. என்னை சினமூட்டாதே, என்னை விட்டுவிடு என்று கதறியது. சிற்பி நிதானமாக சொன்னார், கல்லே, பொறுத்துக்கொள். இந்த வலி உன்னை அழிப்பதற்கு அல்ல, உனக்கு தேவையில்லாத பகுதிகளை நீக்குவதற்குத்தான் இந்த அடி. சிறிது காலம் பொறுத்து கொண்டால் நீ போற்றப்படும் இடத்திற்கு செல்வாய். ஆனால் அந்த கல் பிடிவாதமாக மறுத்தது. எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம், எனக்கு இந்த வலி வேண்டாம். என்னை என் போக்கில் விட்டுவிடுவதுதான் எனக்கு செய்யும் உதவி என்று அழுதது. சிற்பி பெருமூச்சு விட்டார். வலியையும் மாற்றத்தையும் ஏற்க மறுக்கும் ஒருவரால் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்பதை அவர் அறிவார். சரி, உன் விருப்பப்படியே இரு என்று சொல்லிவிட்டு அந்த கல்லை விட்டு விலகினார். முதல் கல் பெருமூச்சு விட்டது. அப்பாடா, தப்பித்தேன். இனி எனக்கு வலி இல்லை, நிம்மதியாக தூங்கலாம் என்று அது தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டது. 2. இரண்டாவது கல்லின் தவம், ஏற்றுக்கொள்ளுதலும் மாற்றமும். சிற்பி இப்போது 2வது கல்லின் அருகில் சென்றார். அதே ஒளி, அதே சுத்தியல். ஓங்கி அடித்தார். அந்த கல்லுக்கும் உயிர் போகும் வலி இருந்தது. அதுவும் ஒரு கணம் துடித்தது. ஆனால் அது அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. அதற்கு பதிலாக அது சிந்தித்தது. இந்த சிற்பி என்னை வெறுமனே உடைக்கவில்லை. அவர் கண்களில் ஒரு நேர்த்தி தெரிகிறது. அவர் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக என்னை வருத்துகிறார். நான் இப்பொழுது கல்லாகவே இருந்தால் காலப்போக்கில் மண்ணோடு மண்ணாக தேய்ந்து போவேன். ஆனால் இந்த வலியை தாங்கிக் கொண்டால் நான் வேறொரு பரிமாணத்தை அடைவேன். அந்த கல் சிற்பியிடம் மனதிற்குள் பேசியது. சிற்பியே, செதுக்குங்கள். என் உடல் உடைந்தாலும் பரவாயில்லை. என்னை ஒரு கலைப்படைப்பாக மாற்றுங்கள். நான் வலியை தாங்கிக் கொள்கிறேன். சிற்பியின் வேலை தொடங்கியது. ஒவ்வொரு அடியும் இடி இறங்குவது போல் இருந்தது. அந்த கல்லின் தேவையற்ற பகுதிகள் வெட்டி எறியப்பட்டன. நம் ஆணவம், கர்வம், தீய எண்ணங்கள் நீக்கப்படுவது போல. அதன் கண்கள் திறக்கப்பட, காதுகள் செதுக்கப்பட, கூர்மையான ஒளி அதன் நுட்பமான பாகங்களை துளைத்தது. நாட்கள் வாரங்களாயின. 2வது கல் இரவும் பகலும் வலியோடு வாழ்ந்தது. ஆனால் அது ஒரு நாளும் நிறுத்துங்கள் என்று சொல்லவில்லை. அது சிற்பியை, இறைவனை முழுமையாக நம்பியது. இறுதியில் அந்த கரடுமுரடான கல் 4 கரங்களை கொண்ட அற்புதமான தெய்வச் சிலையாக மாறியது. அதன் முகத்தில் அத்தனை சாந்தம். 3வது விதியின் தீர்ப்பு, இடமாற்றம். அந்த ஊர் மக்கள் ஒரு பெரிய கோவிலை கட்டியிருந்தார்கள். கருவறையில் வைப்பதற்கு சிறந்த சிலை தேடி காட்டுக்கு வந்தார்கள். சிற்பி வடித்த அந்த சிலையை பார்த்ததும் மெய் மறந்து போனார்கள். இதுதான் நாம் தேடிய தெய்வம் என்று சொல்லி அந்த சிலையை, 2வது கல்லை பல்லக்கில் தூக்கிச் சென்றார்கள். அவர்கள் கிளம்பும் போது அங்கே ஓரமாக கிடந்த முதல் கல்லையும் பார்த்தார்கள். இந்த கல் கரடு முரடாக இருந்தாலும் மிகவும் பலமாக இருக்கிறது. கோவில் வாசலில் பக்தர்கள் தேங்காய் உடைப்பதற்கு இது பயன்படும். இதையும் எடுத்துச் செல்லுங்கள் என்று அதையும் வண்டியில் ஏற்றினார்கள். 4. கருவறையும் மிதியடியும் வாழ்க்கையின் முரண். கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. 2வது கல் சிலை கோவிலின் கர்ப்பக்கிரகத்தில் கருவறையில் அமர்த்தப்பட்டது. தினமும் அதற்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நடந்தது. பட்டாடை உடுத்தி வைர வைடூரியங்கள் சூட்டப்பட்டன. ஓம் நம சிவாய் என்று மந்திரங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டது. மக்கள் அனைவரும் அதன் காலடியில் விழுந்து வணங்கினார்கள். முதல் கல் கோவிலுக்கு வெளியே புழுதியில் போடப்பட்டது. கோவிலுக்கு வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் காலடிகள் அதன் மீது பட்டன. அது மட்டுமா, பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் அந்த கல்லின் தலையில் ஓங்கி தேங்காயை உடைத்தார்கள். டமார் டமார்
என்று ஒவ்வொரு தேங்காயும் உடையும் போதும் முதல் கல்வலி தாங்க முடியாமல் கதறியது. 5வது 2 கற்களின் உரையாடல். தத்துவத்தின் சாரம். ஒரு நாள் இரவு கோவில் நடை சாத்தப்பட்டது. எங்கும் நிசப்தம். அப்பொழுது வாசலில் கிடந்த முதல் கல் கருவறையில் இருக்கும் சிலையை பார்த்து அழுது கொண்டே கேட்டது. நண்பனே, இது என்ன அநியாயம்! நீயும் நானும் ஒரே மலையில் பிறந்தவர்கள், ஒரே மண்ணில் உருண்டவர்கள். ஆனால் இன்று உனக்கு ராஜ மரியாதை நடக்கிறது, எனக்கோ தினமும் மிதியும் அடியும் கிடைக்கிறது. என் தலைமேல் தினமும் 100 தேங்காய்களை உடைக்கிறார்கள். என் உடல் ரணமாகிறது. கடவுள் ஏன் இவ்வளவு பாரபட்சமாக இருக்கிறார்? அப்பொழுது கருவறையில் இருந்து அந்த சிலை 2வது கல் கனிவான குரலில் ஒரு ஆழமான உண்மையை சொன்னது. நண்பனே, வருத்தப்படாதே, ஆனால் உண்மையை சொல்கிறேன் கேள். அன்று சிற்பி உன்னை தேடி முதலில் வந்தார் அல்லவா? அவர் உன்னை செதுக்க முயன்ற போது அந்த சிறிய வலியை நீ தாங்க மறுத்தாய். உனக்கு அப்போதே சுகம் வேண்டும் என்று நினைத்தாய். உளியின் அடியை தடுத்து நிறுத்தினாய். நீ அன்றைக்கு ஒருமுறை வலிக்கிறது என்று தடுத்தாய். அதனால் இப்போது வாழ்நாள் முழுவதும் தினமும் அடியும் மிதியும் படுகிறாய். நானோ அன்று சிற்பி கொடுத்த வலியை என் எதிர்காலத்திற்காக பொறுத்து கொண்டேன். என்னை நானே ஒப்படைத்தேன். சரண்டர். அந்த சில நாட்கள் நான் பட்ட வலிதான் இன்று என்னை இந்த உயர்ந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறது. வலி இல்லாமல் உயர்வில்லை நண்பா. அன்று நீ தியாகம் செய்திருந்தால் இன்று நீயும் தெய்வமாகி இருப்பாய். வலியை நிராகரித்ததால் இன்று நீ வெறும் கல்லாகவே இருக்கிறாய். முதல் கல் தன் தவறை உணர்ந்து மௌனமாக அழுதது. ஈசன் உனக்கு உணர்த்தும் பாடம். என் அன்பு குழந்தையே, இந்த கதையில் வரும் சிற்பி வேறு யாரும் அல்ல, சாட்சாத் நானேதான். ஆம், பகவான் சிவம். அந்த கல், அது நீ. உளியடிகள், இப்போது நீ அனுபவிக்கும் தோல்விகள், அவமானங்கள், நோய்கள், பிரிவுகள், வறுமை ஆகிய துன்பங்கள். நீ இப்போது அழுது கொண்டிருக்கிறாய். ஈசா, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? விட்டுவிடு என்று முதல் கல்லை போல கதறுகிறாய். ஆனால் நான் சொல்கிறேன், ஓடிவிடாதே. நான் உன்னை உடைக்கவில்லை. உனக்குள் இருக்கும் தேவையற்ற கர்ம வினைகளை, ஆணவத்தை, பயத்தை செதுக்கி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்திருக்கலாம், ஆனால் உன்னை ஒரு ஞானியாக, வெற்றியாளனாக, ஒரு தலைவனாக மாற்றவே நான் இந்த உளி அடிகளை உன் மீது வீசுகிறேன். இன்று நீ படும் வலியை பொறுத்துக்கொள். இதுவும் நன்மைக்கே, என்னை செதுக்குவதற்கே என்று ஏற்றுக்கொள். அப்படி ஏற்றுக்கொண்டால் நாளை உலகம் உன்னை கொண்டாடும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும். இன்று வலியை பார்த்து பயந்து ஓடினால் வாழ்க்கை முழுவதும் உலகம் உன்னை மிதிக்கும் கல்லாகவே நடத்தும். தேர்வு உன் கையில். சிலையாக மாறப்போகிறாயா அல்லது மிதி கல்லாகவே இருக்கப் போகிறாயா? என் கையில் உளி இருக்கிறது. நான் வேலையை தொடங்கிவிட்டேன். வலிக்கும், ஆனால் இறுதியில் நீ ஜொலிப்பாய். ஓம் நம சிவாய.